வணக்கம் மக்களே. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, அதில வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ட்ரெய்லரோ ஒழுங்கா பண்ணலாம். அதுக்காக ஹாலிவுட் படத்திலே வந்துட்டு ஹிட்டு குடுக்கக்கூடாது. அப்படி ஹிட்டு குடுத்ததோட நிப்பாட்டாம, கோல்டன் குளோப் அவார்டையும், அகாடமி அவார்டையும் வந்துட்டு ஏதோ கொத்தமல்லியோ, காய்கறியோ வாங்க போற மாரி பட்டு பட்டுன்னு போய் வாங்கிட்டு வருது இந்த அம்மா. இவங்க தான் நம்மளுடைய ஜெனிஃபர் கார்னர். ஸோ இவங்க நடித்த அற்புதமான 5 படங்கள தான் இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். படத்தில எல்லா ஜானரையும் வந்துட்டு கலந்து விட்டு அடிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்து வச்சு பாருங்க. இது மாரி அற்புதமான வீடியோக்கள பார்க்கணும் அப்படின்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது பிடிச்சிருக்குது எஸ்டி. 2021 வந்த இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என்ன கேட்டாலும் அதை செய்யாமல் நோ நோ அப்படின்னே வந்துட்டு தன்னோட குழந்தைகளுக்கு வந்துட்டு நோ சொல்கிறத வந்து வழக்கமாக வச்சிருக்க ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் இந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் வந்து எஸ் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடிச்சு பாடுற அற்புதமான சான்ஸ் அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த எஸ்டே அன்றைக்கி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ரொம்ப காமெடி நிறைஞ்ச படங்க. இந்த குழந்தைங்களோட ஆசைகள் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்றது வந்துட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்குது ஃபேமிலி ஸ்விட்ச். 2023 வந்து இந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஜாலியாக கொண்டாடிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிற சமயத்தில் வந்துட்டு ஒரு எதிர்பாராத விதமான ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் வந்து நடக்குது. இந்த ஈவெண்ட்டோடைய காரணத்தினால இவங்க அடுத்த நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது இவங்களுடைய உடம்புல வந்துட்டு சோல்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் ஆகிருக்குங்க. ஸோ ஒருத்தருடைய ஆவி வந்துட்டு இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ள வந்து இந்த கூடு விட்டு கூடு போயிற கதை மாதிரி தான் அந்த கதை. ஆனால் முரட்டு காமெடியான கதை. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. டர்ட்டியாக எதுவுமே இருக்காதுங்க. எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான காமெடி ஃபிலிம் அது. அண்ட் படத்தில் வந்துட்டு அநியாயமாக அட்டுழியம் பண்ணி வச்சுருந்தது இந்த நாய் கேரக்டர் போட்டு தாங்க. அதெல்லாம் வந்துட்டு சிரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு சிரிச்சிட்டு கிடந்தோம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.3ங்க. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது 13 Going on 30. 2004 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென் ஆரிங்க் அப்படின்ற ஒரு 13 வயசு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு பர்த்டேக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷ் பண்ணுவாங்க. பட் இந்த பொண்ணோட விஷ் என்னென்னா, எனக்கு வந்துட்டு 30 வயசு ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக என்னை 30 வயசாக மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷ் பண்ணியிருப்பா. ஸோ இது எங்கப்பா நடந்துற போது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவருடைய பர்த்டே அன்றைக்கி தூங்கி எழுந்திருப்பா. அவளுக்கு வந்து 30 வயசு ஆயிருக்குங்க. ஸோ வந்துட்டு ஒரு 30 வயசு பொண்ணாக அவர் திடீர்னு மாறினதுக்கப்புறம் இவள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் தான் வந்துட்டு படத்துடைய மிச்ச கதை. படத்தில் அது வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால இவளுக்கு வந்து காதல் பற்றிய புரிதல் இருக்காது. பட் இவள் உடனே வந்துட்டு 30 வயசு பொண்ணாக மாறின காரணத்தினால வந்துட்டு இவளுக்கு வந்து காதல் மேலே இருக்க ஒரு ஈர்ப்பு, அப்புறம் வந்து காதலிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டு இவளை எங்கே கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இவளால் சகஜமாக பழக முடியாது. இவங்களுடைய அண்ணன் வயசில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இவளுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் வந்துட்டு நிறையாங்க கிளப்புக்கு போய் பார்க்குறது, அப்புறம் அந்த 30 ஏஜ் இருக்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த பொண்ணு ஃபைனலாக வந்துட்டு அப்பா 13 வயசே போதும்பா அப்படின்ற அளவுக்கு இந்த பொண்ணை வந்து தள்ளியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.7. அற்புதமான படம். அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குது பெப்பர்மெண்ட். 2018 வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டையும் அவளுடைய சின்ன குழந்தையையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுடுறாங்க. இந்த கொடூரமான விஷயத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கிடைக்கல. அந்த கிரிமினல்ஸ் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஜட்ஜும் மேற்கொண்டு வந்து அந்த கிரிமினல்ஸ்க்கு இருந்த பவர் தான் வந்துட்டு காரணம். ஸோ இது எல்லாத்தையும் காரணம் காட்டி வழக்கமாக ஒரு பொண்ணுன்னா வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி கிடையாது. என்னை சுற்றி இருக்க அந்த சிஸ்டம் வந்துட்டு தண்டனை கொடுக்கலாம், என்ன நானே கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி கையில் கன்று கத்தியெல்லாம் எடுத்துக்கின்னு ரத்தம் தெரிக்கிற சண்டையெல்லாம் போடுற மாதிரி ஒரு தரமான ஆக்ஷன் படம் தாங்க இந்த படம். இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஷன் மட்டுமே இருக்குமா, ரிவெஞ்ச் மட்டுமே இருக்குமா அப்படின்னா கிடையாது. அப்பப்போ வந்துட்டு இவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைகளை வந்துட்டு சீனுக்கு சீன் வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்தது தான் இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப க்ளீனாக கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த படத்தில் வந்துட்டு இந்த போருங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. விறுவிறுப்பாக உங்களுக்கு கிடுகிடுன்னு ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த படமே முடிஞ்சிருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்குது த ஆடம் ப்ராஜெக்ட். 2022 வந்து இந்த படத்தை ஒரு டைம் ட்ராவல் ஆக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக ஆடம் ரீட் அப்படின்ற ஒரு ஃபைட்டர் பைலட் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி 2022 வந்து கிராஷ் பண்ணிடுறாருங்க. இந்த கிராஷ்க்கு அப்புறம் இவருடைய 12 வயசு சின்ன வெர்ஷன் இருக்கும் தெரியுமா, அவனை வந்துட்டு சந்திக்கிறாருங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துட்டார். பாஸ்ட்டில் இவருடைய குழந்தை வெர்ஷனை வந்து சந்திக்கிறாரு. இந்த 12 வயசு பையனும் இவனும் ஒன்றா சேர்ந்துக்கின்னு இப்போ எதிர்காலத்தை காப்பாற்றுறது தான் படத்துடைய மிச்ச கதை. அற்புதமான கதைங்க. உங்களுக்கு வந்துட்டு டைம் ட்ராவலில் வந்து ஒரு மெயினான தியரி வந்து எப்பயுமே எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு பாஸ்ட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சரும் பாஸ்ட்டும் வந்துட்டு மீட் பண்ணிக்கக்கூடாது எப்பயுமே. அப்படி மீட் பண்ணாலுமே வந்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்து அந்த நினைவுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுனால மேற்கொண்டு இந்த டைம் லைன்களில் வர பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே இந்த படத்தில் வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. படத்தில் வந்துட்டு காமெடியும் வந்துட்டு பஞ்சம் இல்லாமல் இருந்த காரணத்தினால இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.